கண்டவெல்லாம் தொப்பி போட ஆரம்பிச்சுட்டான். ஆகவே தான் நாங்க தொப்பி போட்டு இதுதான்டா உண்மையான திமுகன்னு சொல்ல வந்திருக்கோம். வாட் ப்ரோ, என்ன ப்ரோ, வேணா ப்ரோ, டென்ஷன் ஆயிடுவேன். விஜய் சொல்லட்டுமே, நான் பேரே சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். இந்த ப்ரோ ரொம்ப டென்ஷன் பண்றாரு. நடிகர் வரார், நடிகை வரார். இவங்களாம் கொரோனால எங்க போயிருந்தாங்க? திரையில நல்லா இருக்கிறதெல்லாம் தரையில நல்லா இருக்காது. தரையிலே நல்லா இருப்பது உதயநிதி ஸ்டாலின் மாத்திரம்தான். நீங்க சூர்யாவை எடுத்துப்போம். வருஷத்துக்கு 20,000 குழந்தைகளை படிக்க வைக்கிற ஒரே நடிகர் சூர்யா. அஹது அல்லாஹ் சமது லம் யலிது வ லம் யூலது வ லம் யகுல் குஃபுவன் அஹது. என்னடா திமுக கூட்டத்தில் தளபதி ஸ்டாலினை பத்தி பேச சொன்னா தலையில தொப்பி போட்டுக்கின்னு உருதுல பேசுறான், அரபில பேசுறான்னு பாக்குறீங்களா? கண்டவெல்லாம் தொப்பி போட ஆரம்பிச்சுட்டான். ஆகவே தான் நாங்க தொப்பி போட்டு இதுதான்டா உண்மையான திமுகன்னு சொல்ல வந்திருக்கோம். ஒரே ஒரு சேனல் தான் இருந்தது, தூர்தர்ஷன் ஒண்ணு. ஞாபகம் இருக்கா? வெள்ளிக்கிழமானா ஒளியும், ஞாயிற்றுக்கிழமானா ஒரே ஒரு படம். அந்த ஒளியும் பார்க்கறதுக்கு 4 நாள் கொடுக்கணும். கரெக்டா? படம் பார்க்கறதுக்கு 50 பைசா கொடுக்கணும். இதுக்கு நடுவுல பக்கத்து வீட்டுல போய் ஏதாவது பாட்டு போறப்போ எட்டி பார்த்துட்டு நின்று இருப்போம். ஜன்னல் ஆண்டியோ வாசப்படி ஆண்டியோ, போங்க நாங்க சாப்பிடணும் அப்புறம் வாங்க. இதெல்லாம் நடந்துதா இல்லையா? உண்மையா பாரு, அவன் சொல்லிடுறாங்க, கை தட்டாரு. உண்மை. நாங்க திமுக ஆரம்பிச்ச போது நாங்க பார்த்த தலைவர்லாம் யார் தெரியுமா? நாங்க அரசியல் பண்ண தலைவர்லாம் யார் தெரியுமா? தமிழர்களை பார்த்து நான்சென்ஸ் சொன்னார் நேரு. அது நேருக்கு கருப்பு கொடி காட்டணும். குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து ராஜாஜியை ராஜினாமா பண்ண வச்சோம். டால்மியாபுரம் போராட்டம், கலைஞர் தண்டவாளத்துல தலை வச்சு படுக்கிறார். நேருவை பார்த்தோம், இந்திரா காந்தியை பார்த்தோம், மொராய் தேசாயை பார்த்தோம், லால் பகதூர் சாஸ்திரியை பார்த்தோம், வாஜ்பாயை பார்த்தோம், ராஜீவ் காந்தியை பார்த்தோம், எம்ஜிஆரை பார்த்தோம், காமராஜரை பார்த்தோம், பக்தோச்சலத்தை பார்த்தோம், ஜீவாவை பார்த்தோம், கல்யாண சுந்தரத்தை பார்த்தோம், ராமூர்த்தியை பார்த்தோம், மாப்போசியை பார்த்தோம். இவ்வளவு பேரை பார்த்து பார்த்தா இப்போ அணில் குஞ்சி, ஆமை, ஆட்டுக்குட்டி, கருப்பாம்பூச்சி, எங்களுக்கு வந்து சோதனையாடா. அதெல்லாம் எவ்வளவு பேர் கூட அரசியல் பண்ணோம் நாங்க. இதுல வேற வாட் ப்ரோ, என்ன ப்ரோ, வேணா ப்ரோ, டென்ஷன் ஆயிடுவேன். இவரு ப்ரோ வாயி. எங்க அண்ணன் முதல்ல சொன்ன மாதிரி எடுத்த உடனே முதல்ல விஜயகாந்த் மாதிரி எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர் அப்புறம் முதலமைச்சர், நேரா முதலமைச்சர் தான். வந்த உடனே கையை காமிச்சு, ஏன் ப்ரோ இப்படி? இன்னைக்கு ப்ரோ ஒரு அறிக்கை விட்டுக்கிறாரு, நாங்கள் திமுக அரசை நாம எல்லாம் சேர்ந்து அகற்றுவோம். ஏன் அகற்றணும்? நாங்க யார் சொத்துல மண்ணள்ளி போட்டோம்? யார் குடும்பத்தை கெடுத்தோம்? யாரை என்ன பண்ணோம்? விஜய் சொல்லட்டுமே, நான் பேரே சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். இந்த ப்ரோ ரொம்ப டென்ஷன் பண்றாரு. ஆமா, வாட் ப்ரோ, என்ன ப்ரோ, அப்புறம் நான் சொன்னா டென்ஷன் ஆயிடுவ ப்ரோ. நீ என்ன ஏன் நடக்குதுங்க? நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்குது. கூட்டம் போட்டு ஓட்டு கேட்கணும். 1 வருஷம் இருக்கு. எங்க பயம் என்னன்னா புதுசா வரான், பொய்யா சொல்றான். நடிகர் வரார், நடிகை வரார். இவங்களாம் கொரோனால எங்க போயிருந்தாங்க? எனக்கு விஜய்க்கு நான் பங்காளி தகராறா? நான் நடிகர் விஜய் பார்த்து பணிவோடு கேட்கிறேன், மரியாதையா கேட்கிறேன். ஐயா, நீ சினிமால டான்ஸ் ஆடின, நான் ரசிச்சேன். நீ காதலுக்கு மரியாதை படம் பண்ற போது நான் லவ் பண்ணிட்டு இருந்த நேரம் ரொம்ப நல்லா இருந்தது. பூவே உனக்காக படம் வந்தது, பார்த்தோம், டாவடிச்சோம். சினிமால நல்லா இருந்ததுயா. திரையில நல்லா இருக்கிறதெல்லாம் தரையில நல்லா இருக்காது. தரையிலே நல்லா இருப்பது உதயநிதி ஸ்டாலின் மாத்திரம்தான். என்ன கேட்கிறோம்? ஐயா, இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொல்றீங்க. நான் பணிவோடு கேட்பதெல்லாம் 2015 வெள்ளம், செம்பரப்பாக்கம் ஏரி திறந்து விட்டாங்க. 3 நாள் சென்னை மூழ்கி போச்சு. பணக்காரில இருந்து பிச்சைக்கார வரைக்கும் ஒருவேளை சோறுக்கு கஷ்டப்பட்டான். குழந்தைக்கு ஒரு பால் பாக்கெட் கிடைக்காதான்னு வரிசையில் நின்னா. ஒருத்தர், ஐயா என்கிட்ட 15 ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு இருக்குது, எனக்கு ஒரு பால் கிடைக்குமான்ட்டு ஒரு கோடீஸ்வரன் கண்ணீர் சிந்ததை பார்த்தோம். ஐயா விஜய் அவர்களே, அந்த 2015 வெள்ளம் வந்த போது உங்களுக்கு சென்னையில 10 கல்யாண மண்டபம் இருந்ததா தகவல் இருக்கே. எந்த கல்யாண மண்டபத்திலேயாவது யாரையா தங்க வச்சு ஒருவேளை சோறு போட்டீங்களா? என்ன யாரையா ஏமாத்துறீங்க? 2015 சென்னை வெள்ளம், செம்பரப்பாக்கம் ஏரி திறந்து விட்டாங்க, சென்னை மூழ்கியது, மக்கள் அல்லோகலப்பட்டார்கள். விஜய் வெளியே வரல. 2019 கொரோனா, 20 மாசம் லாக்டவுன், மக்கள் என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டு வரது தரமுள்ள, கரண்ட் பில் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், சோறு சாப்பிடணும், மருந்து கசக்கி பிழிஞ்சாங்க.
1 கிலோ அரிசி கொடுத்துருப்பீங்களா நீங்க கொரோனாக்கு வந்து? ஐயா அப்பயும் நீங்க சினிமாவில் தானே இருந்தீங்க. அப்புறம் இத்தாலியில இருந்தீங்களா, அமெரிக்கால இருந்தீங்களா? அன்னைக்கு தமிழ்நாட்டில் தானே இருந்தீங்க. 20 மாசம் லாக்டவுன், வீட்டை விட்டே வெளியே வராத நடிகர் விஜய். 2021 வெள்ளம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பாதிக்கப்பட்டது. பெரியவர்களே, தாய் மகளே, ஒரு பண்ணு கொடுவலை தரலையே. 2015 வெள்ளத்துல வரமாட்டாரா? 2019 கொரோனாக்கு வரமாட்டாரா? 2021 வெள்ள பாதிப்புக்கு வரமாட்டாரா? இப்ப தேர்தல் வந்தா அவர் முதலமைச்சர் சொல்லுவார்னா தமிழ்நாட்டு மக்கள் காதுல பூ சுத்தி இருக்காங்களா? இந்த நடிகர் பாலான்னு ஒருத்தர் இருக்கா தெரியுமா? ஒரு சின்ன பையன், விஜய் டிவில பார்த்திருப்பீங்க. எத்தனை பேருக்கு தெரியல? அந்த பாலா பண்ற உதவி கூட நீங்க பண்ணலையா? அந்த நடிகர் பாலா எத்தனை நலிந்த நடிகருக்கு, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கு தன்னுடைய சம்பளத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்து உதவி பண்றார். அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்களா? இல்லையே. நடிகர் சூர்யாவை எடுத்துப்போம். வருஷத்துக்கு 20,000 குழந்தைகளை படிக்க வைக்கிற ஒரே நடிகர் சூர்யா. அகர ஃபவுண்டேஷன்ல நீங்க அந்த மாதிரி ஒரு குழந்தைய, ஒரு பையனை படிக்க வைக்கலையே. ஐயா நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஏன் இப்ப வெள்ளம் வந்தது? விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, சேத்தியா தோப்புலாம் பாதிக்கப்பட்டது. 40 பேர் செத்து போயிட்டாங்க. 1.5 லட்சம் ஏக்கர் விவசாயம் அழிஞ்சு போச்சு. 1 லட்சம் வீடு விழுந்துச்சு. 4,000 கால்நடை செத்து போச்சு. தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 1 வார காலம் அங்கேயே இருந்து 6 மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எல்லா மக்களையும் சந்தித்து ஆறுதல் சொல்லி நிவாரணம் தந்த ஒரே தலைவன் உதயநிதி ஸ்டாலின். ஐயா விஜய் நீங்க போலையே, போயிருக்கணும்ல. இன்னொரு கொடுமை தெரியுமா? சென்னைக்கு புயல் வரணும்னா வரல. அந்த புயல் கடலூர், விழுப்புரம் போச்சு. அந்த புயல் வித்தியாசமான புயல். எல்லாம் சென்னைக்கு வர ரெடியா இருந்தோம். அந்த புயல் அங்க போயிட்டு பாண்டிச்சேரியில போய் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தது புயல். அது நம்ம தான் பாண்டிச்சேரியில போய் ஜாலியா இருப்போம். ஆனா புயல் ஜாலியா இருந்தது. ஒரே நாள் நைட்டு 50 சென்டிமீட்டர் மழை. கடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை கடுமையான சேதம். இல்ல உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுமா? திருவண்ணாமலை மலை இருக்குல்ல, கோயிலுக்கு பக்கத்துல மலை. அந்த மலை உச்சியில இருந்து பெரிய பாறை உருண்டு வந்து ஒரு வீட்டு மேல விழுந்துருச்சு. அந்த வீட்டில் விளையாடிட்டு இருந்த 6 குழந்தைங்க நசுங்கி செத்து போச்சு. ஐயா விழுப்புரம் மூழ்கிடுச்சு, திருவண்ணாமலை மூழ்கிடுச்சு, கடலூர் மூழ்கிடுச்சு, திண்டிவனம் மூழ்கிடுச்சு, கிருஷ்ணகிரி மாவட்டம் மூழ்கிடுச்சு. முதலமைச்சர் அங்க இருக்கிறார், துணை முதலமைச்சர் அங்க இருக்கிறார். மழை காத்து இங்க அடிச்சது, மழை அங்க பெஞ்சது, பாறை இங்க உருண்டுடுச்சு. அந்த குழந்தைங்களை மீட்கிறதுக்கு 18 மணி நேரம் ஆச்சு. அந்த குழந்தைங்களாம் உயிரோடு இருக்கா இல்லையான்னு தெரியாது. சென்னையிலிருந்து மீட்பு பட போது, வண்டி வாங்கணும் போது, ஃபயர் சர்வீஸ் போது, 18 மணி நேரம் கஷ்டப்பட்டு வீட்டை திறந்து பார்த்தா 6 குழந்தைங்களும் செத்து போச்சு. பெரியவர்களே, தாய் மகளே, 18 மணி நேரம் அந்த மீட்பு பணி நடக்கிற வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து இருந்த தலைவன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை மறந்து விடக்கூடாது. யாரா நீங்க டயலாக்லாம் பேசுறீங்க, திமுக வீட்டுக்கெல்லாம் அனுப்பணும்னு சொல்றீங்க. நான் விஜயை பார்த்து கேட்கிறேன், நடிகையின் கல்யாணுக்கு தனி பிளைட்ல கோவாக்கு போனீங்களே, கடலூருக்கு போனீங்களா? நடிகையின் கல்யாணத்துக்கு தனி பிளைட்ல போனீங்களே, திருவண்ணாமலை போனீங்களா? ஏன் உங்க கால் சேத்துல படாதா? உங்க கார் டயர் மழை தண்ணியில வராதா? நீங்க கீழே இறங்கவே மாட்டீங்களா? நீ எங்கேயுமே போக வேணாம். செத்து போன 7 குழந்தைங்க எல்லாம் வீட்டுக்கு போயிருக்கலாமே. சினிமால தான் கட்டி பிடிப்பீங்களா? செத்து போன 7 குழந்தைங்க வீட்டுக்கும் போகாமல் கோவால போய் கல்யாணத்துக்கு கலந்துக்கின நடிகர் எங்கே? 18 மணி நேரம் அங்கேயே இருந்து மீட்பு பணி ஈடுபட்ட தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்கே? நாம் யோசிக்க வேண்டியது ஒண்ணுதான். நமக்கு யார் தேவை? நமக்கு யார் கை கொடுப்பா? கஷ்டத்துல யார் வந்தா? துயரத்துல யார் வந்தா? நம்மை காக்கக்கூடியவர்கள் யார்? காப்பாற்றக்கூடியவர்கள் யார்? யார் பக்கம் நம்ம நிக்கணும்? இது தெளிவான முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை. நடிகர் வரலாம், நடிகை வரலாம், டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா உங்க கையில் இருக்கிற ஓட்டை தொலைத்து விடாதீர்கள். உடனே எல்லாம் கேட்கறான், எம்ஜிஆர் மாதிரி வருவார் நடிகர் கட்சி ஆரம்பிக்கலாம், அவருடைய உரிமை. கட்சி ஆரம்பிக்க நடிகர் என்ன சொல்லணும்? இப்ப நடிகர் கட்சி ஆரம்பிச்ச என்ன சொல்லணும்? இது என்னுடைய கொள்கை, என்னுடைய கோட்பாடு, என் சிந்தனை, நான் இப்படிதான், எனக்கு ஓட்டு போடுங்க, அப்படி பேசலாம் பரவாயில்ல. இது வரைக்கும் 3 மேடை தான் ஏறி இருக்காரு. அவரு 3 மேடை தான் எழுதியிருக்காரு, ஏறி பேசியிருக்கிறார். 3 மேலே இருந்து சொல்லிக்கிறாரு திமுக கூட்டணி உடையும். முதல் மேடையில். 2வது மேடை அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா.
திமுக கூட்டணி உடையும். 3வது மேடை கட்சியினுடைய பொதுக்குழு, அங்கே ஏறி திமுக கூட்டணி உடையும். இதுல என்ன தெரியுது? இங்க உடைஞ்சாதான் ஒரு பருப்பு வேகம் போலகுது, உடையலன்னா பருப்பு வேகாது. இந்த குக்கர்ல வேகிற பருப்பு வேற, புகழேந்தி கொடுக்கிற குக்கர்ல இருக்கிற பருப்பு ஆதிக்கத்தை எதிர்க்கிற பருப்பு, இந்தியை எதிர்க்கிற பருப்பு. நம்ம தமிழுக்கு எவ்வளவு எதிராக இருக்கிறானோ அவனெல்லாம் குக்கருக்குள்ள போட்டு வேக வைக்கிற குக்கர் இந்த குக்கர். நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கும் கோட்பாடு இல்ல, சிந்தனை இல்ல. இங்க இருந்து சொல்ற திமுக கூட்டணி உடையும், உடனே இங்க சொல்றான் வரமாட்டோம். அவர் உடையன்றாரு, இங்க சொல்றான் வரமாட்டோம். எப்படி சார் உன்னை நம்பி வருவாங்க? நீ எப்போ எந்த நடிகை கல்யாணத்துக்கு போனே யாருக்குமே தெரியல. பெரியவர்களே, தாய் மகளே, நான் சிரிப்பதற்காக சொல்லவில்லை, தயவு செய்து சிந்தித்து பாருங்கள்.